இந்த ட்ரிக்ஸ் மட்டும் தெரிஞ்சா போதும், வீட்லயே நூல் பராத்தா ரொம்ப குவிக்கா அதுவும் ஈஸியா ரெடி பண்ணிடலாம். எப்படி செய்றதுன்னு பார்த்துடலாமா? ஒரு பவுல்ல மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சமா சால்ட், கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி மாவு நல்லா சாஃப்ட் ஆகுற மாதிரி ஒரு 10 நிமிஷம் பிசைஞ்சுக்கோங்க. மாவு காயாம இருக்கிறதுக்கு மேல கொஞ்சமா ஆயில் அப்ளை பண்ணி 1 hour ரெஸ்ட் பண்ணிடலாம். பாருங்க மாவு எவ்வளோ சாஃப்ட் ஆயிடுச்சு. இதை again 5 minutes பிசைஞ்சிட்டு சைடு எடுத்து வச்சிடலாம். ஒரு பேன்ல 2 குழிக்கரண்டி கீ ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு RKG கீ தான் எடுத்துக்கிட்டேன். இது நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா பவுல் ஆட் பண்ணிட்டு அதுக்கு ஈக்குவலா ஆயில் சேர்த்து நல்லா கலந்து அதையும் சைடு எடுத்து வச்சு இனி ஒரு பிளேட்டோட பேக் சைடில் மாவு உருண்டையை இந்த மாதிரி வச்சு கையாலேயே நல்லா திரட்டி விட்டுக்கோங்க. இனி ஒரு கத்தி வச்சு நல்லா இந்த மாதிரி பக்கம் பக்கமாக கோடு கிழிச்சிட்டு இதை ஒன்றா திரட்டி ஆயிலும் கீயும் கலந்து வச்சிருக்க பவுலில் ஒரு டிப் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி கையில் இழுத்து இழுத்து ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருவேளை இந்த மாதிரி திரட்ட வரலன்னா முறுக்கு குழல் இருக்கும்ல, அதில் மாவு உள்ள ஃபிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நீளமாக இழுத்து ரவுண்ட் பண்ணிக்கோங்க. மேலே கொஞ்சமாக இந்த ஆயிலை வந்து அப்ளை பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி தட்டி போட்டு எடுத்துட்டீங்கன்னா சூப்பரான நூல் பராத்தா ரெடி ஆகிடும். டீடைல்டு ரெசிபி RKG கீ ஸ்டோரிஸ்ன்ற யூடியூப் சேனல் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. பாய்.